பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ சப்அ சினீன். 7 வயசாச்சுன்னா உங்கள் குழந்தைகளை தொழுவுமாறு ஏவுங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், அதுக்கு முன்னாலேயே அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையை பழகி கொடுங்கன்னு அர்த்தம். 7 வயசு தொழுக சொல்லுங்கள். வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன். 10 வயசாயிருச்சு அந்த பிள்ளை சரியாக தொழுலன்னு சொன்னால் லேசாக அடிங்க, அடித்து தொலை வைங்க. ஏன்னா இதுதான் பழக்கிற வயசு. இந்த வயசில் எந்த காரியங்களை பழக்குகிறோமோ அந்த காரியங்கள் பிள்ளை வழங்குவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட பொய் சொல்லாதீங்க. நீங்கள் குழந்தைகள்கிட்ட பொய் சொன்னால் அந்த குழந்தைகள் பொய்யை பழகிக்குவாங்க. உதாரணமாக ஒரு பெண்மணி சொன்னாங்க, ஒரு குழந்தையை பார்த்து, மகனே, விளையாடுற பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, இங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த பிள்ளை வரலை. இங்கே வா, நான் ஒரு தரேன் உனக்குன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உண்மையிலேயே நீ தருவியாமா அந்த பிள்ளை வந்தா? இல்லை, சும்மா சொன்னேன். அப்படி சொல்லாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகள் பொய்யை பழகிடுவாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, வீட்டில் அப்பா இருக்காரான்னு கேட்டால் புள்ள சொல்லும், எங்கள் அப்பா இல்லைன்னு சொன்னான்னு சொல்லும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்போ நம்ம தான் பொய் சொல்ல பழகி தரணும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை பழகி கொடுங்க. தொழுகையை கொண்டு அவங்களுக்கு பழக்குங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகி கொடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.